அம்மா தாயே நடுவருக்கு அம்மா திங்கள் நல்ல தாயே ஒரு மனுத்த காடு தாயே அம்மா தாயே அமருங்கள். அம்மா என்ன கொண்டாந்து இருக்கிற நீ? அம்மா தாயே காளியம்மா, பத்திரகாளி, சுடுகாட்டுகாளி, மயானகாளி, ஓங்காளி, வனகாளி, வெள்ளக்காளி, அம்மா கருங்காளி, அம்மா நீலக்காளி. தாயே கூப்பிட்ட குரலவசிக்கு வந்திருக்கிறாய். ஆனாலும் அடியில் இந்த பக்தன் உன்னை நான் அழைத்திருக்கின்றேன் தாயே.
எதற்காக என்ன அழைத்தாய்? அம்மா, உன்னிடத்தில் நான் வர கேட்டது எப்படி? சாக்காத உயிர், வேக்காத உடல், அழியாத செல்வங்கள், ஆமா, இப்படி 3 வரத்தவ நான் உன்னிட கேட்டி. ஆனா தாய்க்கு தலைச்சம்பிள்ளக்காரி நிறமாத கற்பனை கொண்டு வந்து பலி ஊட்ட வேண்டும் என்று சொன்னாய். அது போன்று கோச பொங்கல் அனைத்து உமக்கு வைத்திருக்கின்றேன் முன்னால. அம்மா, பக்தா, நீ சொல்வது போல கேட்டாய் சாகாத வர வேகாத உடல் குறைவில்லாத செல்வம். ஆமா, இந்த 3 செல்வமும் எனக்கு வேண்டும். ஆமா. அப்படி என்று என்னிடத்தில் கேட்டாய். ஆ, நான் கேட்டேன், எனக்கு என்ன பலி கொடுக்கிறாய் அப்படின்னு கேட்டேன். ஆ, ஆடு தருகிறேன், ஆ, மாடு தருகிறேன், ஆ, கோழி தருகிறேன், ஆ, எலுமிச்ச கனி பலியை தருகிறேன் ஆ. அப்படின்னு நீ சொன்னா. உண்மைதான். ஆனால் ஆ, ஒவ்வொரு நாளும் ஆ, இந்த மானிட மக்கள் ஆ. எனக்கு ஆடு, ஆடு, கோழி, கோழி, எருமைக்கடா, எலுமிச்சக்கடா, எலுமிச்சங்கனி எலுமிச்சங்கனி, அனைத்தும் ஆ, ஒவ்வொருவரும் ஆ, எனக்கு கொடுக்கிறார்கள். ஆ, ஆனால் ஆ. நீ கேட்பது சாகாத உயிர், உயர், வேகாத உடல், உடல், குறைவில்லாத செல்வம். செல்வம். இந்த வரத்தை கேட்டிருக்கிறாய். ஆ, இந்த வரம் உனக்கு வேண்டும் என்றால் ஆ. எனக்கு நரபலி கொடுப்பாயா அப்படின்னு தெரிவித்தேன். தெரிவித்தாய். காலையில் கதிரவன் உதிர்வதற்கு முன்னால் ஆ, நான் கேட்டது நரபலி. ஆமா. எங்கே? தாயே, கொண்டு வந்திருக்கின்றீ. கேளுங்க சாமி. ஆனா அந்த தெய்வம் என்பது எங்க வேணாலும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா சில திரிகேசம் என்பது தெருக்கூத்தல் வந்திருக்குது. ஒவ்வொரு ஊர்ல தவிசி நாடகம் விடிய வரை ஆடி அந்த தவிசி கம்பத்தை விட்டு கீழே இறங்கி ஒருத்தர் தலையோட தண்ணி ஊற்றி வந்து கேட்குறாங்க, எனக்கு குழந்தை இல்லை, வரக்கூட சாமி அப்படின்னு. அது மாதிரி கொடுத்துருக்குறது. சில ஊரில் குழந்தையும் பிறந்திருக்குது. அது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணுங்கள் எனக்கு பல வரமாக கல்யாணம் ஆகலாம். அதே மாதிரி ஆண் பிள்ளைங்க எனக்கு கல்யாணம் ஆகலாம். இப்படி உள்ள வரத்தெல்லாம் கேட்டு வந்து அந்த அர்ஜுன் இடத்துல வரம் பெற்று காலில் விழுந்து பெற்று போனால் அவங்களுக்கு எல்லாம் சுபகாரியங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி அம்மா வந்திருக்கிறது. அம்மா காலில் விழுந்துட்டு உங்களால் முடிந்தது செய்யுங்கள், எல்லாம் விழுந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அந்த அருள் பெற்று போங்க.